Hello students, welcome to Hero Max. 11th standard Max இப்போ எக்ஸாம் இல்லையா 24th வந்து உங்களோட எக்ஸாம். ஸோ 3 days ஸ்டடி பிளான் ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க. நான் முன்னாடியே ரெடி பண்ணிக்கணும். நேற்றுலேருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால தான் நேற்றுக்கு நைட்டு நான் வீடியோ ரெடி பண்ணணும் இல்லை லைவ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பட் எல்லாமே அது கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதான் இன்னைக்கு காலையிலையாவது ஓவரால் பிளான் என்னன்னு சொல்லிடுறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நமக்கு 3 நாள் டைம் இருக்குது இல்லையா? நேற்றுக்கு வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம் மேபி. இல்லைனா ஒரு சில பேர் வந்து சாப்டர் 1 முடிச்சிருப்பீங்க, இல்லைனா வெக்டர் முடிச்சிருப்பீங்க, இல்லை மேட்ரிக்ஸ் முடிச்சிருப்பீங்க. எது ஈஸியாக இருக்குது அதை முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு 3 daysக்கான பிளான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க சரிங்களா? ஸோ நான் எப்படி டிசைட் பண்ணேன், நான் எப்படி உங்களுக்கு ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட் டே வந்து 1 to 7 8 நாலுமே ஈஸியான சாப்டர்ஸ், ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்த சாப்டர்ஸ். வெக்டர் கொடுத்துருக்கேன், மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் செகண்ட் லெசன் தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா? ஈஸியாக இருக்கும், நிறைய சம்ஸ் முடிக்கிற மாதிரி இருக்கும். சீக்கிரமாக நம்ம வந்து ஒரு 4 சாப்டர் முடிச்சிட்டோம்டா, ஒரு சேஃபர் சைட் வந்துட்டோம், பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரீச் ஆகிட்டோன்னு வரும் சரிங்களா? இந்த 4 சாப்டர் படித்தாலே நீங்கள் பாஸ் ஆகிடலாம். பாஸ் பர்சன்டேஜ் 4 சாப்டர் ப்ளஸ் புக் பேக்கில் இருக்க 1 words எல்லாமே பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆல்ரெடி படித்த கொஷின்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும், நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். முதல்ல சேஃப் ஆகிட்டோம். அடுத்து செகண்ட் டே வந்து 4 5 12 and 10 ப்ராபபிலிட்டி தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா? அப்புறம் டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்கேன். காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. 5th லெசன் வந்து பைனாமியல் சீக்வன்ஸ் ஒரு ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணி நீங்கள் ஃபார்முலா வரைக்கும் எழுதினாலே உங்களுக்கு இப்போ 5 மார்க்னா உங்களுக்கு ஒரு 2 mark 1.5 mark கிடச்சிடும். அடுத்து 6th லெசன் வந்து 2 dimensional analytical geometry. அதுக்கப்புறம் 11 3 9 கஷ்டமாக இருக்கிறதுலாம் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஏன் இப்படி செஞ்சேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 2 நாள்லேயே எல்லாமே முடிக்கிறீங்க அப்படின்னா, இதை நீங்கள் வந்து ஆல்ரெடி 8 வரைக்கும் முடிச்சிட்டிங்கன்னா 5 and 4 திருப்பி இதில் முடிக்க பாருங்கள். ஒரு நாள்லேயே உங்களால் எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த தெரியாத கொஷின்ஸ்லாம் பார்க்குற டைம் கிடைக்கும். ஒருவேளை அப்படி தெரியாத கொஷின்ஸ்லாம் பார்க்க டைம் கிடைக்கலனாலும் நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் சரிங்களா? இதை ஃபஸ்ட்டே நீங்கள் கொடுத்துருக்கலாமே அப்படின்னா என்ன நடக்கும்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு லெசன் முடிக்கிறதுக்கே ஒரு நாள் எடுத்துருவீங்க, உங்களை அறியாமலே டைம் போயிடும். ஸோ ஆல்ரெடி படித்ததை உங்களால் ரீகால் பண்ண முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு சாப்டராக இருக்கட்டும், மேட்ரிக்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து திருப்பி எழுதி பார்க்க மாட்டோம். லாஸ்ட் டைம் ஆச்சு ரிவைஸ் பண்ணிக்கிறேன்னு பண்ணுவோம். பட் அந்த கொஷின்லாம் ஞாபகம் இருக்கும், ஆனால் எப்படி செய்யணுன்னே ஞாபகம் வராது. நிறைய பசங்க இதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அப்படி செய்யாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்னெல்லாம் படிச்சிட்டிங்களோ, ஆல்ரெடி நான் இதெல்லாம் படிச்சிட்டேன், இதெல்லாம் நான் தரமாக இருக்குன்றதை ஒரு வாட்டி ரீகால் பண்ணிவிடுங்க. இப்போ நிறையா வீடியோஸ் கூட வருது பாருங்கள், ஸ்டடிங் ப்ளஸ் ரிவிஷன் கிவ் சக்ஸஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி அதை படிக்கவும் செய்யணும், ரிவைஸும் பண்ணணும் இல்லையா? ரெண்டுமே சேரும் போது தான் நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியும். நான் படிக்க மட்டும் செய்கிறேன், இல்லை நான் வந்து ரிவைஸ் மட்டும் பண்ணுறேன்னா முடியாது. ஒரு டைம் வரைக்கும் படிக்கணும், மறுபடியும் ஆல்ரெடி படித்தது ரிவைஸ் பண்ணணும், அப்புறம் அடுத்தது படிக்க போகணும் இல்லையா? ஸோ அதனால தான் சைட் எழுதியிருக்கேன். ரீகால் பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணுங்கள். இது 3மே முக்கியம் சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு லெசனோடதெல்லாம் இன்றைக்கி படிச்சிட்டிங்கன்னா டே 2 அப்போது ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பாருங்கள், டைம் வேஸ்ட் பண்ண சொல்ல. 4th லெசன் 5th லெசன் முடிச்சிட்டிங்களா, ஒரு வாட்டி ஃபஸ்ட் லெசன் இப்போ சால்வ் பண்ண நோட்டு இப்போ நீங்கள் எழுதி பார்க்கணும், எல்லாமே எழுதி பாருங்கள். தயவு செய்து நீங்கள் வந்து கண்ணால் மட்டும் பார்க்காதீங்க. நீங்கள் ஆல்ரெடி எழுதி பார்த்ததை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணாலே போதும் சரிங்களா? உங்களுக்கு அது ரீகால் ஆகும். 12 and 10 முடிச்சிட்டிங்களா, 8th லெசன் ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பாருங்கள், என்னென்ன கான்செப்ட்னு பாருங்கள் போதும். அதே மாதிரி தான் அடுத்த நாளுக்குள்ளதும். 6 11 முடிச்சிட்டிங்களா, 4 and 5 ரீகால் பண்ணுங்கள். 3 9 முடிச்சிட்டிங்களா, 12 and 10 வந்து ரீகால் பண்ணுங்கள். ஸோ இப்படி செய்யும் போது நம்ம ஆல்ரெடி படித்தது இன்னும் ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருப்போம். எக்ஸாமில் கொஷின் பேப்பரில் கொஷின் பார்த்தோன்னா ஃபஸ்ட் லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்றதை நீங்கள் யோசிக்க வேண்டாம். நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது இல்லையா? கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே பிளாங்க் ஆகிடுது அப்படின்றீங்க. ஏன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க, டக்குன்னு பார்த்தோன்னா இந்த கொஷின் எனக்கு தெரியும் நம்ம இது பண்ணிவிடுவோம். ஆனால் அது எழுத போகும்போது நமக்கு டக்குன்னு அந்த ஆன்சர்ஸ் வராது. ஸோ அது பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு வேளை நீங்கள் சாப்டர் வைஸ் படிக்கல, நான் வந்து 5 mark 3 mark வைஸ் நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ 5 mark ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ், வெக்டர், டிஃப்ரென்ஸு, ப்ராபபிலிட்டி சாப்டர் 1 and 2 ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க சாப்டர்ஸ் முடிங்க. நான் இதை மட்டும் படிங்கன்னு சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சிடுங்க, ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன லெசன்ஸ் பேலன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சால்வ் பண்ணலாம். 3 mark பொறுத்த வரைக்கும் 1 2 7 8 ஃபஸ்ட்டு ஈஸி முடிச்சிடுங்க. அப்புறம் 4 10 12 5 இது முடிச்சிட்டிங்கன்னா 6 3 mark வந்து முடிச்சிடலாம். 6 3 mark கம்பல்சரி இல்லாமல் நீங்கள் முடிக்கலாம்.
அடுத்து 2 மார்க்கும் அதே தான். 1 2 4 5 7 8 10 and 12 கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். 6 கொஷின்ஸ் நீங்கள் வந்து முடிக்க முடியும். சரிங்களா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, உங்கள் ஸ்கூலில் இது வரைக்கும் கொடுத்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் எடுங்க. சரிங்களா? அது மிட்டமாக இருக்கட்டும், ஹாஃப் இயர்லியாக இருக்கட்டும், எல்லாமே எடுங்க. அதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் பாருங்கள். உங்களால் ரீகால் பண்ண முடியுதா பாருங்கள். நேற்றுக்கு என் டியூஷனில் பசங்கள்கிட்ட நான் வந்து ஒரு கொஷின் பேங்க் கொடுத்து இதை அனலைஸ் பண்ணுங்கள், எத்தனை 2 மார்க் எத்தனை 5 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும்னு கேட்டேன். 5 மார்க்கில் வந்து 5 தெரியுது, 2 மார்க்கில் 6 தெரியுது, 3 மார்க்கில் வந்து ஒரு 3 மார்க்லேயும் 6 தான் தெரியுதோ சொன்னாங்க. ஓகே, தெரியுது இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு அந்த கொஷின் எழுதிட்டு ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா எல்லாரும் முழிக்கிறாங்க. பிகாஸ் ரிவிஷன் ரொம்ப முக்கியம் நமக்கு இல்லையா? ஸோ இதே தான் உங்கள் எக்ஸாம்லேயும் நடக்கும். நம்ம கொஷின் பேப்பர் பார்த்துடுவோம், இதெல்லாம் எழுதிடலான்னு நம்ம வந்து செக் பண்ணிடுவோம். ஆனால் கொஷின் எழுத போகும்போது ஸ்டார்டிங் என்ன எழுதணுன்றது கஷ்டமாக, இது வந்து எல்லாருக்கும் கிடையாது. சரிங்களா? எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வருன்றது கிடையாது. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ டூ ரீகால். ஸோ என்ன பண்ணும், நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள், ரீகால் பண்ணுங்கள். ஆல்ரெடி தெரிஞ்ச கொஷின்ஸை ஒரு வாட்டியாவது பார்க்காம எக்ஸாமுக்கு போகாதீங்க. நமக்கு சாலிடாக 3 நாள் டைம் இருக்குது. சரிங்களா? முன்னாடி இருக்க டைம்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஹரிபரி பண்ணோன்னா அந்த அவசரத்தில் நம்ம படிக்கிறது மைண்ட் செட்டில் தங்காது. நமக்கு நல்லா படித்த மாதிரி இருக்கும், ஆனால் தங்காது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினச்சது. ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. ஆக்சுவலாக நான் 3 நாளைக்கு நிறைய பிளான் வச்சுருந்தேன். பட் எனக்கு இப்படி இந்த டைம் வந்து ஃபீவர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. எல்லாமே கடவுளோட பிளான் அப்படி தான் நான் நினைப்பேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். நான் லைவ் கூட வைக்கணும்னு நினச்சிருந்தேன். இன்கேஸ் எனக்கு ஒரு 22nd நைட்லாம் ஓரளவுக்கு நான் நார்மல் ஆகிட்டேன்னா நான் வந்து ஒரு நாள் நைட் வந்து ஒரு 8 o'clock அந்த மாதிரி கண்டிப்பாக லைவ் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் சொல்கிறேன். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, படிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க. குரூப் ஸ்டடி பண்ண நான் சொல்லலை. எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கும்போது அது இன்னும் நல்ல மனசில் பதியும். ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். இங்கே கால்குலேஷன்ஸ்லாம் பார்த்துடுங்க, அங்கே போய் பார்க்கலான்னு இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கி சொன்னது எல்லாமே என்னென்ன லெசன்ட்டு, இதில் எதெல்லாம் நீங்கள் முடிக்க போகிறீங்கன்னு முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுங்க. இதெல்லாம் எழுத போகிறேன்ட்டு அதுக்கான நோட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஒரு இடத்துல உட்காந்துட்டு இது வேணும் அது வேணும்னு எந்திக்கிறீங்க. அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரு 45 minutes ஒர்க் அவுட் பண்ணணும், அடுத்த 10 minutes கேப் எடுங்க, அடுத்த 45 minutes படிங்க. சரிங்களா? இதுதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் எந்திக்கிறீங்க, 15 நிமிஷம் பிரேக் எடுக்கிறீங்கன்னா அது வந்து வேலைக்கு ஆகாது. சரிங்களா? 45 minutes ஒரு இடத்துல உட்காந்து படிங்க. கிளாஸ் டைமிங்ஸே அப்படி தானே, ஒரு ஸ்கூலில் 45 minutes உங்களால் உட்கார முடியும். அடுத்த 10 minutes மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுங்க. தயவுசெய்து பாட்டு பக்கமோ அந்த மாதிரி போயிடாதீங்க. வேறு ஏதாவது கொஞ்சம் நேரம் விளையாடுங்க, வேறு ஏதாவது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருப்பி அதே இடத்துக்கு போயிடணும். 45 minutes அகெயின். ரொம்ப சீரியஸாக இப்போ சென்டம்லாம் எடுக்கணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த டைமிங் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த டைமிங்கை கொஷின் பேப்பர் ரீகால் பண்ணணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் உங்களோட ரூம்லையோ இல்லை எங்கே நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க அந்த மாதிரி இடம் இருக்கும் இல்லையா, கண்ணாடி சைடு, டிவி பக்கத்தில் கூட ஒரு பேப்பரில் சும்மா ஸ்டிக்கி நோட் மாதிரி எழுதி அங்கே ஒட்டி வச்சுடுங்க. அதுதான் அடிக்கடி நமக்கு யாரோ சொல்லிகிட்டே இருக்கணும்ல, அந்த மாதிரி. வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்கிறது நமக்கு பிடிக்காது. உங்களுக்கு நீங்களே ரிமைண்ட் பண்ணிக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களே உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுங்கள், இன்னும் 3 நாள் தான் இருக்குது, படிச்சிடணும், விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நல்லபடியாக அட்டென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.